வீரபத்ரன் நோட்டீஸ படிச்சு பாக்குறாரு. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா ஆனந்தி நீ எனக்கு டைவர்ஸ் அனுப்பி வைப்ப. இவ்வளவு சீக்கிரமா என்கிட்ட இருந்து உனக்கு டைவர்ஸே கிடைக்காது. உன்னைய பழிக்கு பழி வாங்க போறேன் ஆனந்தி. வக்கீலுக்கு வீரபத்ரன் போன் பண்றாரு. வக்கீலும் அந்த போனை அட்டன் பண்றாரு. வீரபத்ரன் சொல்றாரு, வக்கீல் சார், என் ஒய்ஃப் எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. நான் இப்ப என்ன சார் பண்ணணும்? வக்கீல் போன்ல வீரபத்ரன் கிட்ட கேக்குறாரு, மியூச்சுவலா ஏதாவது? அதுக்கு வீரபத்ரன் சொல்றாரு, அந்த பேச்சுக்கே இடம் இல்ல சார். ஒய்ஃபு கூட சந்தோஷமா வாழணும் சார். வக்கீல் சார் சொல்றாரு, அப்படின்னா? அதுக்கு வீரபத்ரன் கேக்குறாரு, ஏன் சார் தயங்குறீங்க? வக்கீல் சொல்றாரு, அப்படின்னா உங்க ஒய்ஃபுக்கு தப்பான உறவு இருந்ததாகவும் நீங்க அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டதாகவும் கோர்ட்ல சொல்லணும் சார். வீரபத்ரன் சொல்றாரு, வக்கீல் சார், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அதுல கையெழுத்து போட்டு அனுப்பி வைக்கிறேன். வீரபத்ரன் ஆனந்திக்கும் வீரபத்ரனுக்கும் நடந்த கல்யாண போட்டோவை பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு, உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது. நாளை சந்திப்போம்.